உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. சிவாஜி நடித்த முதல் நாடகம் ராமாயணம். அதில் அவர் போட்ட வேடம் சீதை. யாரென இந்த புருஷனை என்ற பாடலை பாடி அதற்கு ஏற்ற மாதிரி ஆட்டமாடி நடித்தார். முதல் நாளே சிறப்பாக நடித்தார் நம் நடிகர் திலகம். நாடகம் முடிந்து வேஷத்தை கலைத்து உள்ளே சென்றபோது வாத்தியார் பொன்னுசாமி அவர் முதுகில் தட்டி கொடுத்து, ரொம்ப நல்லா நடிச்சப்பா என்று பாராட்டினார். சிவாஜிக்கு அளவு கடந்த சந்தோஷம் ஏற்பட்டது. அதற்கு பின் நாட்கள் நகர புது புது வேடங்களை ஏற்று நடித்தார் சிவாஜி. சீதை வேஷம் போட்ட அவர் பிறகு பரதன் வேஷம் போட்டார். அழகியாக மாறி ராமனை மயக்கும் கட்டத்தில் அந்த அழகு சூர்பனையாக நடித்தார். ராவணன் மகன் இந்திரஜித் வேடமும் போட்டார். இப்படி சிறுவனாக நாடகங்களில் நடித்த போதே மாறுபட்ட வேடங்களில் நடிக்கும் ஆற்றலை பெற்றார் நம் நடிகர் திலகம். பல்வேறு நாடக வசனங்கள் அவருக்கு மனப்பாடம். எனவே திடீரென்று எந்த வேடத்தை கொடுத்து நடிக்கச் சொன்னாலும் அவர் தயாராக இருப்பார். பொதுவாக நாடகங்களில் தொடர்ந்து பெண் வேடம் போடும் சிறுவர்கள் நடப்பது பேசுவது எல்லாம் பெண்கள் போலவே மாறிவிடும். ஆனால் சிவாஜி கணேசன் பெண் வேடம் மட்டும் இல்லாமல் ஆண் வேடங்களும் மாறுபட்ட வேடங்களும் ஏற்று நடித்தார். அதனால் எதிர்காலத்தில் எந்த வேடம் கொடுத்தாலும் அதை சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றலை பெற்றார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க சில பிரச்சனைகளும் இருந்தது. அந்த காலத்தில் நடிக்கும் சிறுவர்கள் வெளியே எங்கும் போக முடியாது. கம்பெனியின் வீட்டில்தான் அடைந்து கிடக்க வேண்டும். சொல்ல போனால் ஒரு வகை சிறைவாசம் மாதிரிதான். ஊருக்கு வா என்று பெற்றோர் கடிதம் எழுதினால் அதை பையன்களிடம் கொடுக்க மாட்டார்கள். கடிதங்களை பிரித்து படித்து பார்த்துவிட்டு அது கொடுக்கக்கூடியதாக இருந்தால் மட்டுமே கொடுப்பார்கள். ஒரு முறை காக்கா ராதாகிருஷ்ணன் கெஞ்சி கூத்தாடி எப்படியோ அனுமதி பெற்று ஊருக்கு போய் வந்து விட்டார். என்ன ராதாகிருஷ்ணா, என் வீட்டுக்கு போனியா? எல்லாரும் சௌக்கியமா என்று சிவாஜி விசாரித்தார். எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க, ஆனா உனக்கு ஒரு துயர செய்தி கணேசா என்று கூறினார் ராதாகிருஷ்ணன். என்னப்பா என்று பதற்றத்துடன் சிவாஜி கேட்க, உன் அண்ணா திருஞான சம்பந்தமூர்த்தி இறந்துட்டார்ப்பா என்று வந்தது பதில். சிவாஜி பதறி போனார். உள்ளே சென்று தனியாக அழுதார். ஊருக்கு போய் வர கம்பெனி ஆட்களிடம் அனுமதி கேட்டார். அவர்களோ அனுதாபம் தெரிவித்தார்களே தவிர அனுமதி தரவில்லை. சில காலத்திற்கு பிறகு சிவாஜியின் இன்னொரு அண்ணன் கனக சபாநாதனும் இறந்து போனார். அப்போதும் சிவாஜி தன் வீட்டுக்கு போக முடியவில்லை. முக்கிய வேடங்களில் அவர் நடித்து வந்ததால் ஒரு நாள் கூட விடுமுறை கொடுக்க நாடக கம்பெனி நிர்வாகிகள் மறுத்துவிட்டனர். சிவாஜி நடித்து வந்த நாடக கம்பெனியில் எம்.ஆர். ராதாவும் நடிகராக சேர்ந்தார். பதிபக்தி நாடகத்தில் சிவாஜி சரஸ்வதி என்ற பெண் வேடத்தில் நடிப்பார். எம்.ஆர். ராதா வில்லனாக நடிப்பார். சிவாஜிக்கு 12 வயதான போது நாடக குழுவினர் கோவைக்கு சென்று முகாமிட்டார்கள். அப்போது அங்கே உள்ள ஸ்டுடியோவில் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் ஒரு நகைச்சுவை திரைப்படத்தை தயாரித்துக் கொண்டிருந்தார். அதில் என்.எஸ். கிருஷ்ணனின் மகனாக காமெடி வேடத்தில் நடிக்க ஒரு பையன் தேவைப்பட்டான். படக்கம்பெனியை சேர்ந்தவர்கள் சிவாஜியையும் காக்கா ராதாகிருஷ்ணனையும் அழைத்துச் சென்றனர். இந்த இருவரில் என்.எஸ். கிருஷ்ணன் தேர்வு செய்தது காக்கா ராதாகிருஷ்ணனை தான். காக்கா ராதாகிருஷ்ணனுக்கு தான் இயற்கையாக நகைச்சுவை முகம் இருக்கிறது என்று அவர்கள் கூறினார்கள். மீண்டும் சிவாஜி கணேசனை நாடக கம்பெனியில் போய் விட்டுவிட்டார்கள். பிறகு கோவையில் இருந்து பொள்ளாச்சிக்கு சென்று முகாமிட்டது அந்த நாடக கம்பெனி. சிவாஜிக்கு பெற்றோரை பார்க்க வேண்டும் என்று ஆவல் அதிகரித்தது. தீபாவளிக்காவது என்ன ஊருக்கு அனுப்பி வைங்க என்று கெஞ்சினார். அவர்கள் மனம் இறங்கி சிவாஜியை அனுப்பி வைத்தனர். வீட்டுக்கு போனதும் சிவாஜி முதலில் பார்த்தது தம்பி சண்முகத்தையும் தங்கை பத்மாவதியையும் தான். குடும்பத்தை பிரிந்து நாடக கம்பெனியில் சேர்ந்தபோது 3 அண்ணன்கள் மட்டுமே இருந்தனர். அவர்களில் 2 பேர் இறந்து போய்விட்டார்கள். தான் நாடக கம்பெனியில் சேர்ந்த பிறகு பிறந்த தம்பி சண்முகத்தையும் தங்கை பத்மாவதியையும் அப்போதுதான் முதலாக சிவாஜி பார்த்தார். பாசத்தோடு தழுவிக்கொண்டார். தனது அப்பாவையும் அம்மாவையும் சிவாஜி சந்தித்தார். பல ஆண்டுகளுக்கு பின் சிவாஜியை பார்த்த தாயார் சிறிது நேரம் பேசவே முடியவில்லை. பிறகு ராஜாமணி அம்மாள் கண்ணீர் விட்டு அழுதார். அந்த தீபாவளியை பெற்றோருடனும் அண்ணன் தம்பி தங்கையுடனும் கொண்டாடி மகிழ்ந்தார் சிவாஜி. அப்போது ஒரு நாள் எம்.ஆர். ராதா திடீரென சிவாஜி வீட்டிற்கு வந்தார். கொஞ்ச நாளைக்கு உன் வீட்டுல தங்க போறேன்
என்றார் எம்.ஆர். ராதா. என்னென்ன விஷயம் என்று சிவாஜி விசாரித்தார். நான் இப்போ நம்ம பொன்னுசாமி பிள்ளை கம்பெனில இருந்து விலகிட்டேன். சொந்தமா நாடக கம்பெனி ஆரம்பிக்க போறேன். நீயும் அதுல சேரணும் என்றார் எம்.ஆர். ராதா. சிவாஜிக்கு குழப்பமாகிவிட்டது. தனக்கு ஆதரவு தந்து தனக்கு நடிப்பு கற்றுக் கொடுத்த கம்பெனியை விட்டு விலகுவதா என்று யோசித்தார். அதே சமயம் ராதாவின் பேச்சை தட்டவும் முடியவில்லை. நீண்ட மனப்போராட்டத்திற்கு பிறகு ராதாவுடன் செல்ல முடிவு செய்தார் சிவாஜி. இது பற்றி தன் தாயாரிடம் கூறினார். ஏம்பா, பழைய கம்பெனி விட்டு போறன்றிய, சரியா இருக்குமா என்று தாயார் கேட்டார். நான் ராதா அண்ணனை நம்புறேன். அண்ணன் ஏதாவது நல்லது செய்வார் என்றார் சிவாஜி. எம்.ஆர். ராதாவும் நான் பையனை மெட்ராஸுக்கு கூட்டிட்டு போறேன், கட்டாயமா நல்ல எதிர்காலம் ஏற்படுத்தி கொடுப்பேன் என்று ராஜாமணி அம்மாவிடம் கூறினார். ராதாவுடன் சென்னைக்கு புறப்பட்டார் சிவாஜி. அவர் சென்னையை பார்ப்பது அதுதான் முதல் தடவை. சென்னை ஜார்ஜ் டவுனில் தனக்கு தெரிந்த ஒருவர் வீட்டில் சிவாஜியை தங்க வைத்தார் ராதா. நாடக கம்பெனிக்கான உடைகள், சீன்களுக்கு தேவையான பொருட்களை சேகரிக்க தொடங்கினார் எம்.ஆர். ராதா. சிவாஜியை ஒரு ரிக்ஷாவில் ஏற்றி ஊரை சுற்றி பார்த்து விட்டு வா என்று அனுப்பி வைத்தார் ராதா. சிவாஜி அதிசயத்தோடு சென்னையை சுற்றி பார்த்தார். சரஸ்வதி கான சபா என்ற பெயரில் நாடக கம்பெனியை தொடங்க ராதா முடிவு செய்தார். பிறகு ஈரோடு சென்று அங்கு லட்சுமிகாந்தன், விமலா அல்லது விதவையின் கண்ணீர் ஆகிய நாடகங்களை நடத்தினார். திராவிட கழக தலைவர் பெரியாரின் வீட்டுக்கு பக்கத்தில் தான் ராதாவின் நாடக கம்பெனி இருந்தது. பெரியார் வீட்டுக்கு பேரறிஞர் அண்ணா, ஈ.வி.கே. சம்பத் ஆகியோர் அடிக்கடி வருவார்கள். அவர்களுடன் சிவாஜிக்கு அறிமுகம் ஏற்பட்டது. பெரியாரின் கொள்கைகளில் ஈடுபாடு கொண்டார். பிறகு ராதாவின் நாடக கம்பெனி ஈரோட்டில் இருந்து பொள்ளாச்சிக்கு சென்றது. அப்போது ராதாவுக்கும் அவருடைய பங்குதாரர்களுக்கும் தகராறு ஏற்பட்டது. நாடக சாமான்களுக்கு அவர்கள்தான் முதலீடு செய்திருந்தார்கள். எனவே நாடக கம்பெனியை பங்குதாரர்களிடம் ஒப்படைத்துவிட்டு ராதா சென்னைக்கு சென்று விட்டார். நாடக கம்பெனியில் தொடர்ந்து நடிக்க வேண்டிய கட்டாயத்தில் சிவாஜி இருந்தார். நாடக கம்பெனி கேரளாவுக்கு சென்று பாலக்காட்டில் முகாமிட்டது. சிறு வேடங்களில் நடித்து வந்த சிவாஜி மனோகரா நாடகத்தில் கதாநாயகனாக மனோகரனாக நடித்தார். இந்த நாடகத்தை கொல்லங்கோடு மகாராஜா ஒரு நாள் பார்த்தார். சிவாஜியின் நடிப்பை பாராட்டி வெள்ளித்தட்டு ஒன்றை பரிசளித்தார். வீட்டை விட்டு ஓடி பல ஆண்டுகள் கடின உழைப்பால் சிறு சிறு வேடங்கள் இட்டு இன்று கதாநாயகன் அந்தஸ்துக்கு உயர்ந்து தனக்கு அளிக்கப்பட்ட பரிசை கண்டு ஆனந்த கண்ணீரில் மனம் மகிழ்ந்தார் நடிகர் திலகம். Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 9150060032. நல்ல சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நீங்க எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சின்ன வேண்டுகோள், நல்ல சினிமா சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நாங்க வெளியிடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி.